ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய டைம் நான் வீடியோ எடுக்கும்போது வண்டி ஓட்டும் போது இப்படி தாங்க ஒத்தக்கல் தாங்க பிடிச்சி வண்டி ஓட்டுறேன், சரிங்களா? ஸோ இதுக்காக நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ என்ன பொருள்னால், இந்த ஹெல்மெட்டில் மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட் மவுண்ட்டு தாங்க. நம்ம மொபைல் ஹெல்மெட் மவுண்ட்டு தான் வாங்க போகிறோம். ஸோ என்ன பிராண்டு வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கும்போது தான், ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துன்னு இருக்கும்போது இது பார்த்தேங்க. இதில் கொஞ்சம் நல்லா ரேட்டிங் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஸோ நம்ம இதை ஆர்டர் பண்ணலாம், இந்த மவுண்ட் வாங்கி நம்ம ட்ராவல் அப்போ கேமரா ஹெல்மெட்டில் இப்படி மாட்டி நம்ம வீடியோ எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் நான் இப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் இல்லையா. ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால் சரி கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம், நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் இந்த சீஸ் மவுண்ட் நான் ஆர்டர் கொடுக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மவுண்ட் மாட்டிட்டோம், ஃபோன் வச்சு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம பேசுகிறது கேட்காது இல்லையா. ஸோ ஃபுல்லாக நாய்ஸ் தானே, காற்று தானே அடிக்குது, அந்த நாய்ஸ் தானே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மைக்கு நான் பார்த்தப்போ இந்த ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க, அந்த மைக்கோட ரிவ்யூவில் பார்த்தேன். ஆனால் ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப வாய்ஸ் குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா தான் அது நல்லா இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டியும் சரி அப்படின்னு. சரி ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் மைக்கு வாங்க முடியாது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு என்னென்னு பார்க்கும்போது தான் சரி ஹெட்ஃபோன் பார்க்கலாம். ஹெட்ஃபோனில் மைக் நல்லா வரும் இல்லையா, அதை வச்சு நான் பார்க்கும்போது ஸோ இந்த ஹெட்ஃபோனு பார்த்தேங்க. போர்ட்டானிக் இதில் ஹெச்டி வாய்ஸ் குவாலிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ வாய்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சுற்றி இருக்க நாய்ஸை இது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளோட வாய்ஸ் எடுத்து கொடுத்துருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டைப் சி தான், ஆனால் என் ஃபோன் டைப் சி. ஸோ டைப் சியில் சொருவிட்டு டேரெக்டாக நம்ம மைக்கை ஹெல்மெட் உள்ள வச்சுட்டா, ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது உள்ளே நம்ம பேசும்போது மைக்கில் பேசும்போது நம்ம அதை சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுங்க, கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த போர்ட்ரானிக் இயர்ஃபோன் நான் ஆர்டர் பண்ண போகிறேங்க. இது ரெண்டும் நம்ம இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. ஸோ நாளைக்கு டெலிவரி ஆகிடும். நம்மளுக்கு டெலிவரி ஆகிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எப்படி அதை மவுண்ட் பண்ணது, ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணதுன்னு நாளைக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ, சரிங்களா? The next day. நமக்கு ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட வாய்ஸ் டெஸ்டிங், அதாவது நம்ம ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ணி வாய்ஸ் டெஸ்டிங், இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு அதையே நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது போர்ட்ரானிக் பிராண்டு, இது பார்த்தாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இது ஆரஞ்சு கலர் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க, நல்லா இருக்கு. கேபிள் கொஞ்சம் ஒரு மீட்ரு வருது. இதை குவாலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹெல்மெட் மவுண்ட், அதாவது ஹெல்மெட்டு மொபைல் மவுண்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ண மாதிரி காட்டியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒரு ப்ரைஸ் வரும் ஆஃபர்னால. ஆக்ஷன் ப்ரோ பிராண்டு, ஆக்ஷன் ப்ரோ பிராண்டு. எம்ஆர்பி பார்த்தீங்களா 800 கிட்ட, அதாவது 799 போட்டிருக்கு எம்ஆர்பி. ஏன்னா இதாங்க முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ஃபோன் கையிலே வீடியோ எடுத்துன்னு போவோம் இல்லையா. இதுவே இது இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது அந்த கிளிப்பு கீழே விழுந்துருக்கும், கிளிப்பு இது. அதாவது இந்த ஃபோன் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம்ல, அந்த ஹோல்டர் இது ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது லூஸ் பண்ணிட்டா அப்படியே உங்களுக்கு லூஸ் ஆகும். இது வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்க பார்ப்போம். இது நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த சின் மவுண்ட், அது ஹெல்மெட் இந்த பெல்ட் பாருங்கள், பெல்ட் 3 பெல்ட். இது நம்ம ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்ஷன் ப்ரோ தான்.
அடுத்து இதுக்கு அந்த மொபைல் வந்து என்ன சொல்கிறது, கிரிப்பு வாசர், மொபைல் கிரிப் வாசர், இந்த கிளிப்புங்க, மொபைலை கிளிக் பண்ணணும். அந்த கிளிப்பு, ஸ்க்ரூ. இது நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 405 வந்ததுங்க. அதான் 400 வந்தது, 5 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்போ இது ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ என்ன ப்ரைஸ்? இப்போ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸோட குவாலிட்டி செக் பண்ணலாம், அப்படியே லைவாக செக் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த போர்ட்ரானிக் இயர்ஃபோனில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து வண்டி ஓட்டியும் செக் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா ரூமில் வந்து நாய்ஸ் எந்த அளவுக்கு இல்லை, நம்ம இதுவே வந்து ரைட் பண்ணும்போது வந்து நாய்ஸ் இருக்கும்ல, அந்த நாய்ஸ் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி தருது. ஸோ செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சின் மவுண்ட்டை வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இயர்ஃபோனும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டி அந்த எந்த அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே வாங்க. என்னோட ஹெல்மெட்டை பார்த்து அசந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட், வேகா ஹெல்மெட்டு. ரொம்ப பழைய ஹெல்மெட் தாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் இவ்வளோ. ஸோ ரொம்ப கிராச்சஸ் இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துக்கு போகும்போது ஹெல்மெட்டில் அங்கங்கே விழும். அதனாலே நான் வந்து இந்த கிளாஸ்லாம் மாற்ற மாட்டேன் அந்தளவுக்கு. ஸோ உடையிறப்போ பார்த்துக்கலாம். ஹெல்மெட்டும் கிராச் அதிகமாகிடுச்சிங்க, ஃபுல்லாக கிராச்சஸ். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஹெல்மெட்டு ஃப்ரண்ட்டு பகுதி இது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி நம்ம வந்து இப்படி வந்து ஸ்க்ராப் போட்டு கட்டிக்கணுங்க. கட்டும் போது ஹெல்மெட் பார்க்கவே லுக்கு வருது. சரி பார்ப்போம், ரைடர் ஹெல்மெட் மாதிரி லுக்கு வருது. ஓகே, மாட்டி வச்சுங்க. நல்லா க்ரிப்பாக இருக்குங்க, செம்ம டைட்டாக இருக்குது. நான் கூட என்னவோ ஏதோ நினச்சேன், நல்லா செம்ம டைட்டு. அதேமாதிரி இந்த வைசர் க்ளோஸ் ஆகலைங்க இந்த வாசர் போட்டதுனால. ஸோ அதனால் அந்த வாசருக்கு உள்ளே போட சொன்னால, வாசருக்கு வெளியே தான் நானும் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வாசரே க்ளோஸ் ஆகிறதுனால வைசரும் ரொம்ப வெளியே தூக்கி வந்தது. அதனால் அந்த வாசருக்கு மேலே நான் அந்த ஸ்டாப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஓகே, இருந்தாலும் நாய்ஸ் வந்து உள்ளே வந்து ஏர் போவோம், நாய்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது தாங்க, இந்த கிளிப்பு மாட்டணும். கிளிப்பை மாட்டிட்டு இந்த போல்நட் வச்சு டைட் பண்ணணும். கிளிப்பு கரெக்டாக லாக் ஆகாத ஒரு டைம் செக் பண்ணிங்க, ஏன்னா இந்த ஹோல்ஸுக்கு நேராக அந்த கிளிப்பு இருக்கா பார்த்துங்க. நல்லா டைட் பண்ணிங்க. அதாவது நம்ம கிளிப்பு கரெக்டாக பொசிஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும், வச்சோன்னா ஃபுல் டைட் வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மொபைல் ஹோல்டர் தாங்க. ஸோ அந்த மொபைல் ஹோல்டரை வந்து மொபைல் ஹோல்டருக்கு பின்னாடி பார்த்தோன்னா இந்த வாசர் டைப் இருக்கும், இதை வச்சுங்க. சரிங்களா? நான் வந்து இந்த டைப்பில் வச்சிட்டேங்க, கீழே வர மாதிரி. ஏன்னா எனக்கு ஃபோன் ஃப்ரண்ட்டில் தெரியணும் டிஸ்பிளே, அதனால் போட்டு கீழே இருக்கிற போர்ட் நட்டை டைட் பண்ணிக்கணும். ஸோ டைட் பண்ணிவிட்டு செட்டிங் ஓவர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ எந்த மொபைலை ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியும், எட்ஜ் 50 ப்ரோ மோட்டோவில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ட்ராவலாக அதிகமாக எடுத்துகிட்டு போன மொபைல். இல்லை தான் நிறைய முக்கால்வாசி வீடியோவில் நம்ம எடுத்தோம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஒர்க் ஆகலைங்க, இருந்தாலும் ஒரு வச்சு காட்டுறதுக்காக உங்களுக்காக. ஸோ இது மேலே டாப் லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் ஆயிடுச்சு, டைட் பண்ணிப்போம். நல்லா டைட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதை இப்போ நான் டைட் பண்ணும் போதே உங்களுக்கு ஷேக் இருக்குதா தெரியும். இப்போ டைட் வச்சிட்டிங்கன்னா டைட் வச்சுட்டு பொசிஷன் லாக் பண்ணிங்க, அந்த டவுன் அப்பு அந்த பொசிஷன். ஸோ நம்ம ஃபிட் பண்ணிட்டோங்க. இப்படி தான் நம்ம வீடியோ எடுத்துன்னு போகிறோம் இதுக்கப்புறம் ட்ராவல் அப்போது. ஸோ இந்த வாசர் பாருங்கள் எதுக்குன்னு, இந்த வாசர் கொடுத்துட்றாங்களா. இப்போ பாருங்கள் நான் எதில் ஃபிட் பண்ணுறேன். வாசர் கரெக்டாக வரல, ஆனால் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு வாசர். பாருங்கள் வாசர் வச்சு இந்த கார்னர் 4 சைடு கார்னர் பாருங்கள்
டைப் பண்ணியிருக்கேன், கிட்ட காட்டுறேன் பாரு. அப்படியே நம்ம ஹெட்ஃபோனை ஃபிட் பண்ணிடலாம். ஹெட்ஃபோனு சி டைப் தாங்க, அதாங்க பெஸ்ட்டு. அடாப்டர்லாம் வாங்காதீங்க, அடிக்கடிக்கு உங்களுக்கு அடாப்டர் சரி பண்ணதுக்கே கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து 3.0 ஜாக் வாங்கிட்டு அது டைப் சி அடாப்டர் வாங்கி நீங்கள் வந்து அது கனெக்ட் பண்ணுவீங்க. ஒரு டைம் நல்லாயிருக்கும், ஒரு டைம் வந்து அது லைட்டாக உங்களுக்கு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கேட்காம போயிடும். அதனால் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் உள்ளே இந்த கீழே தாங்க, அதாவது இந்த கீழே வந்து நம்ம வாய் வருது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம மைக் செட் பண்ணணும். இந்த பெல்ட்லேயே செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இந்த பெல்ட் இதில் இந்த பெல்ட்டு கேப்லேயே பாருங்க, அசால்ட்டாக வச்சிட்டேன்னா சூப்பராக முடிஞ்சிச்சா, சூப்பராக செட் ஆகிடுச்சிங்க. தெரியுதுங்களா, மைக்கு அழகாக மைக் செட் ஆகிடுச்சு. இப்படியே வச்சுக்கிறேன். நானும் வந்து எங்கே ஃபிட் பண்ணி வச்சேன், ஆனால் பெல்ட் உள்ளே டைட் ஆகிடுச்சு. இப்போ ஹெட்ஃபோனும் உங்களுக்கு அந்த பெல்ட்லேயே லாக் ஆகிடுச்சுன்னா ஓகே. அதேமாதிரி நீட்னஸாக ஒயர் சுற்றி அந்த என்ன அளவோ அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணிங்க. ஸோ நம்ம அழகாக உள்ளே வச்சுட்டோங்க. 2 ஹெட்ஃபோன் நான் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுலேயும் சில விஷயம் இருக்கும் ஹெட்ஃபோனில் மைக்கு, அதனால் வச்சாச்சு. ஸோ ரெடி. இப்படியே வச்சு நம்ம தலையில் ஸோ இது நம்ம இப்போ வந்து மாட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த செட்டிங்கோட நான் என் 8ல் மாட்டுறேன், இதுக்கு முன்னாடி மாட்டினதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. நம்மளும் ஒரு மோட்டோ விளாக் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரிங்களா. இந்த லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரிங்களா. லூஸ் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து டைட் பண்ணாலும் லூஸாக தான் இருக்கும். ஓகேங்க, நல்ல ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குங்க, எனக்கு எந்த ஒரு மைக் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கரெக்டாக இருக்குது. ஒயர் வந்து கரெக்டாக எனக்கு ஷார்ட்டாக இருக்குது. எல்லாமே ஓகே, ஆல்வேஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இந்த மைக் டெஸ்டிங் பார்க்க போகிறோங்க. எந்த அளவுக்கு இது வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நம்ம புது ஃபோன் வாங்கினோம் இல்லையா, இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி காட்டல, அதாவது வண்டி ஓட்டும் போது அவுட் சைடு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு, சரிங்களா. மைக் குவாலிட்டி தாங்க ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓ மை காட், வைசர் க்ளோஸ் ஆகல பாருங்க, இடிக்குது. இந்த பாருங்க, வைசர் க்ளோஸ் ஆகல. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ தான் எனக்கு உடனே ஆகிடாது, எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணலை, இப்போ தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது லூஸ் பண்ணிங்க. லூஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் நகர்த்திட்டு வைசர் வச்சுங்க. வைசர் வச்சுட்டு மேலே தூக்கிட்டு இது க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ ஓகே. ஆனால் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உடனே தூக்க முடியாதுங்க. ஓகேங்க, இப்போ ஓகே. ஸோ அதாவது மொபைல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. ரொம்ப முன்னாடி வந்தால் மட்டும்தான் அது இடிக்குது. வீடியோ பொசிஷன் ஓகே, எனக்கு இந்த பொசிஷன் ஓகேனா நான் இதில் க்ளோஸ் பண்ணால் எனக்கு பக்காவாக இருக்கும். இல்லை எனக்கு மேலே தூக்கணும் அப்படின்னு தூக்கும் போது இது வந்து என்னை வயசில் வந்து இடிக்குது. இப்போ ஓகே, இப்போ பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வண்டி எடுத்துன்னு வாங்க போகலாம். நம்ம வந்து இந்த மைக் டெஸ்டிங் வீடியோ இதிலே ஆட் பண்ணலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது பார்த்தா நார்மலாகவே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மைக் டெஸ்டிங் இல்லாமல் 14 நிமிஷம் கிட்ட வந்துச்சு எங்கள் வீடியோ. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வந்து மோட்டோ விளாக் செட்டிங் பண்ணி வீடியோ வந்து பைக் மூலமாக ஓட்டி எடுக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதை அட்டாச் பண்ணால் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மேலே போகுதுங்க. அதனால் வந்து நான் இது வந்து தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ சரிங்களா, அப்போ வந்து நம்ம மொத்தமாகவே இதில் பார்ப்போம். அதனால் வந்து நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து பை பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணோம். ஸோ வந்து பைக் ஓட்டி டெஸ்டிங் பண்ணது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஸோ சீக்கிரமாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணது, ஸோ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து தனியாகவே மேக் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய், see you மக்களே. நான் உங்கள் MK. என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம்.